அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாளை நீலகிரிக்கு செல்ல 2,78,000 பேர் இ பாஸ் பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயாச்சாமியிடம் கேட்கலாம். ஐயாச்சாமி, வழக்கமாகவே நீலகிரிக்கு இவ்வளவு மக்கள் வந்து செல்வது வாடிக்கையா? முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான இ பாஸ் பதிவு முறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்ட இணையதளம் மூலம் முதல் நாளான இன்று மாலை 6:30 மணி வரை 21,446 வாகனங்கள் இ பாஸிற்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ பாஸ் முறையை அமல்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து நாளை முதல் மாவட்ட மற்றும் வெளிமாநில வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வர இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வருபவர்கள் இ பாஸ் பெறுவதற்கு epass.tnega.org என்ற இணையதள முகவரியில் இன்று காலை 6 மணி முதல் இ பாஸை பெற பதிவு செய்து வருகின்றனர். அதாவது இந்த இணையதளம் இ பாஸ் பெறுவதற்கு மிகவும் எளிமையாக, அதே சமயம் இணையதளம் உருவாக்கப்பட்ட நிலையில் இன்று ஏராளமானோர் இந்த இ பாஸ் பெறுவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். மேலும் இ பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே இ பாஸ் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருந்த நிலையில் முதல் நாளான இன்று அதாவது 21,446 வாகனங்கள் இந்த இ பாஸை பதிவு செய்துள்ளனர். சிவரஞ்சனி, வழக்கத்தை விட இந்த சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது இது அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாச்சாமி.